பக்தி வெள்ளி அடக்கு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, இன்றும் என்றும் சொல்வதை போல் தன் நம்பிக்கைக்குள் அழகான ஒரு பதிவை பதிவிடுகையில் அடக்கு தமிழ் கவிதை கழகம் என்றென்றும் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றது. என் உறவுகளே, எதிர்நீச்சல் போடும் கடல் மீது அது அலை மீது எதிர்நீச்சல் போட்டு தன் பணியை சிறப்பாக முடித்துவிட்டு உயிரோடு திரும்பினால்தான் வீடோடு உறவுகளோடு கொண்டாட்டங்களோடு வாழ்நிலைகளோடு மனிதர்கள். என் உறவுகளே, ஒரு கனரக வாகனத்தை மிக நெடுந்தூரமாக ஒரு வாகன ஓட்டி ஏறி அதன் மீது அமர்ந்து வாகனத்தை இயக்கி சென்று அந்த வேலையை முடித்து திரும்பி வீடு வந்தால்தான் அவர் குடும்பத்தோடு. யாவரும் பயணிப்பவர்கள் வீதியில் பயணங்களை முடிந்து இரவு என சென்று வீடு திரும்பினால்தான் வாழ்க்கை உறவுகளோடு உயிரோட்டங்களோடு. என் உறவுகளே, எதுவும் பயமென்று நாம் நினைத்துவிட்டால், நம் மனதுக்குள் தோன்றிவிட்டால் எடுத்தடி வைப்பது கூட பயமாக மாறிவிடும். எடுத்த செயல்களெல்லாம் தேங்கி கிடந்துவிடும். என்றும் நமக்குள் அறியாமைகள் இருந்தால் அதை களைந்து ஆராய்ந்து அப்புற எடுக்கும் முதல் வேலையாக கையில் எடுத்தல் வேண்டும். இந்த உலகம் யாருக்காக சுழண்டு கொண்டிருக்கிறது என்றால், பட்சிகள், பறவைகள், விலங்கினங்கள், பயிர்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் அனைத்துக்கும் சேர்த்து நமக்கும் தான் இந்த உலகம். எது நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதுவாகவே உங்களுக்கு அமையும். அதை சிறப்பாக இருக்கும் நிலையில் எண்ணினால் என்ன உங்களுக்கு குறையும்? மனதும் பஞ்சம் ஏறும். உங்கள் வாழ்வியலிலும் கொஞ்சம் நிதானங்களை கையாளுங்கள். என் உறவுகளே, தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு வசமாகும். விடாமுயற்சிக்குள் கூட இணைந்து விட்டால் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும், ஜெயமாகும். வாழ்க்கையில் கொண்ட மனித பிறவியில் பெருமையாக வாழ நாம் எப்பொழுதும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நமக்குள்ளே நீந்தி கொண்டிருக்கும் கடல் அலைபோல் எதிர்கொண்டிருக்கும் எதிர்நீச்சல் போடும் கடல் அலைபோல் இருந்த வண்ணம் இருத்தல் வேண்டும். என் உறவுகளே, வாழ்க்கை நமக்கான வரம் என்று எண்ணி இந்த வரத்தின் மீது கொண்ட மனித பிறவியை பெருமையாக தான் கழிக்க நாம் அனைவரும் முற்பட வேண்டும் இந்த மண் பரப்பின் மீது. என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது. வாழ பழகுங்கள் தன்னம்பிக்கையோடு. என் உறவுகளே.